அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காததால் 4.5 வயது சிறுவன் உயிரிழந்ததாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கண்ணனூர் ஊராட்சியில் செல்வராஜ் திவ்யா தம்பதியினர் கூலி வேலை செய்து வசித்து வருகின்றனர். இவர்களுடைய மகன் பிரஜன் என்ற சிறுவன் துறையூரில் உள்ள தனியார் பள்ளியில் LKG படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை சிறுவனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ள நிலையில் கண்ணனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு முதலுதவி சிகிச்சை பெறுவதற்காக சென்றுள்ளனர். அப்போது அங்கு சிறுவனுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் மருத்துவர்கள் யாரும் இல்லாததால் பெற்றோர்கள் அவர்களுடைய சொந்த வாகனத்தின் மூலமாக துறையூர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் கண்ணனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாததே தன் மகன் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு 10 நிமிஷம் கேப்ல ஏதாவது ஒண்ணு ஆக்சிஜன் வச்சிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு நான் கூட்டிட்டு போய் நான் ஹாஸ்பிட்டல்ல பாத்துருப்பேன் சார். வேற ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சிக்காக போன ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே இல்லாம பையனை பொண்ணையே கையில குடுக்குறாங்க சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? டாக்டர் இல்ல, நர்ஸுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியல. 108 வருது, 108ல எதுவுமே கிடையாது. 108ல இருக்க ஸ்டாஃப் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுமா, அப்பதான் நான் பாடியை தூக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எமர்ஜென்சிக்காக போவேனா, இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நான் இருப்பேனா சார்? அவ்வளோ சாதாரணமா போயிடுச்சா சார் என் குழந்தையோட உயிர்? அவங்களுக்குலாம் சார் 11.5 வருஷம் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாட்டி எதுக்கு சார் அந்த ஹாஸ்பிட்டல்? எனக்கு 18 கிராமத்துக்கு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்கு. நான் தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்க மாதிரி இந்த சர்க்கிள் யாருமே இனிமேட்டு நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சார் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் சார். என்னால முடியாத பட்சத்துல கூட என் குழந்தைய தான் நான் விட்டுட்டேனே, அடுத்த குழந்தையாவது நல்லா இருக்கணும், அடுத்தவங்களாவது நல்லா இருக்கணும். கண்ணனூர் அரசு மருத்துவமனை சார், துறையூர் தாலுகா. பன்ருட்டி அருகே கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆண் பெண் சுடுமண் உருவ பொம்மைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் கல்லூரி மாணவர்களுடன் மேற்புற கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பழங்காலத்தைச் சேர்ந்த சுடுமண்ணாலான 2 ஆண் பெண் உருவ பொம்மைகளை கண்டறிந்தனர். உருவ பொம்மைகளில் தலையில் தலைப்பாகை மற்றும் சிரித்த முகத்துடன் உள்ள ஆண் உருவ பொம்மை உயரம் 12 சென்டிமீட்டர் உள்ளது எனவும், அகடவள்ளி தென்பெண்ணை ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவ பொம்மையின் உயரம் 16.5 சென்டிமீட்டர் உள்ளதாகவும் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் தெரிவித்துள்ளார். மேலும் இவைகள் கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்றும், இதன் மூலம் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளில் வாழ்ந்த பழங்கால மக்களின் களத்தன்மையை அறிய முடிகிறது எனவும் தெரிவித்தார். தாம்பரம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் கல்லூரி மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை கிழக்கு தாம்பரம் IAF சாலை புரொஃபசர் காலனி அருகே நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் கல்லூரி மாணவர் ஜனார்த்தனன் மற்றும் பின்னால் அமர்ந்திருந்த மாணவி ஆண்ட்ரியா பக்கவாட்டில் சாலையில் திரும்பிய போது எதிரே மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி மாணவர் சஞ்சய் என்பவர் நேருக்கு நேர் மோதியுள்ளார். இதில் ஜனார்த்தனன் மற்றும் ஆண்ட்ரியா இருவரும் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தனர். அப்போது விபத்தை கண்டவர்கள் மயங்கிய நிலையில் இருந்த ஆண்ட்ரியாவிற்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பலத்த காயமடைந்த ஜனார்த்தனன் மற்றும் சஞ்சய் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனார்த்தனன் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். மேலும் விபத்து குறித்து பதபதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் சட்ட விதிகளில் தனிநபர் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்லக்கூடாது என்ற விதியை தளர்த்த வேண்டும் என வணிகர் சங்க பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். தஞ்சையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட மாநில தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக டெல்லியில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தேர்தல் நடத்தை சட்ட விதிகளில் 50,000 ரூபாய் என்பதை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தும் அதனை பரிசீலனை செய்யவில்லை என காட்டம் தெரிவித்தார். தேர்தல் தேதி அறிவித்த அடுத்த நிமிடமே வியாபாரி எடுத்து சென்ற 50,000 ரூபாயை பறிமுதல் செய்ததாகவும், இதனை எதிர்த்து வீதியில் இறங்கி போராடக்கூடிய நிலையை அதிகாரிகள் ஏற்படுத்திவிடக் கூடாது எனவும் எச்சரித்து பேசினார். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக தேர்தலுடைய அதிகாரியை சென்னையில் நாங்கள் சந்தித்தோம். டெல்லியிலே தலைமை நிர்வாகிகளுக்கு ஒரு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக குறைந்தபட்சம் ரொக்கப்பணம் 50,000 ரூபாய் என்பதை மாற்றம் செய்து
2 லட்சம் ரூபாய் உயர்த்தித்தார்கள் என்று கேட்டோம். ஆனால் எல்லாம் பரிசீலனை செய்வோம் என்று சொல்லிவிட்டு 4/23 அங்கு தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. 4/40 53,000 ரூபாய் கொண்டு போன்ற வியாபாரியை பிடிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க அதிகாரிகள் எல்லாம் நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மனிதனே இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சட்டம் போடுறாங்க, சட்டம் போட்ட பிறகு அடுத்த நாள் காலையிலிருந்து சட்டம் அமலுக்கு வருது என்று சொன்னால் கூட பரவாயில்லை. எடுப்பில உடனே ஒரு பெண்மணி கதறாங்க, மருத்துவமனைக்கு பணம் எடுத்துட்டு போறாங்க, கதறாங்க. உண்மையிலேயே தேர்தல் அதிகாரியிடம் கேட்பதெல்லாம் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு மனித பேரமைப்பு நிர்வாகிகள் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற விளம்பரம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். எங்களுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் எங்களை தேர்தலுடைய சட்ட விதிகளை எதிர்த்து வீதியில் இறங்கி போராடக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை திருமலை நாயக்கர் மகால் பகுதியில் இன்று அதிகாலையில் அரசு பேருந்தை வழிமறித்த போதை இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் விரகனூர் சுற்றுச்சாலை செல்லும் அரசு பேருந்து இன்று அதிகாலையில் திருமலை நாயக்கர் மகால் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதியில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த 3 போதை இளைஞர்கள் அரசு பேருந்தை வழிமறித்தனர். அப்போது பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் இடையே தகராறில் ஈடுபட்ட போதை இளைஞர்கள் அருவருக்கத்தக்க சைகைகளை காட்டி கிளம்பி சென்றனர். இந்த சம்பவத்தை பேருந்தில் பயணித்திருந்த பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்த நிலையில் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.